நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் மதிவாணன். நிரந்தர முதல்வர் எந்த ஆணவத்துல பேசுறீங்க? ஜோசப் விஜயோடைய நிர்வாகம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லாது பெருங்காலி பெருங்காய டப்பா தான். இந்த களவாணி இந்த மாதிரி வார்த்தைலாம் நீங்க பயன்படுத்துறதா இருந்தா ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், இதை விட மோசமான வார்த்தைலாம் நாங்கள் பயன்படுத்துறோம். உங்களால் எங்களை ஒரு நிமிஷம் கூட சமாளிக்க முடியாது. முதலமைச்சர் ஒருத்தர், முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர், இவரோட மொத்த குடிமையும் பிஜேபி கிட்ட தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் கொட்டு வாங்கி உட்காந்துக்கிறாரு. எங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ற அளவுக்கு தாவேகாவும் ஒரு அரசியல் கட்சியில இல்லை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று 2 மாத காலம் பூர்த்தியாயிருச்சு. இவங்களோட ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? ரீல்ஸ் ஆட்சியாக பார்க்குறோம். நாங்கள் ரியலாக ஒரு ஆட்சி நடக்கும்ன்றதுக்காக மக்கள் எதிர்பார்த்து ஒரு சிலர் வாக்களித்தாங்க. அது எப்படி இன்றைக்கி இருக்குதுன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா எதை நோக்கி அரசியல் பண்ணாங்களோ அதையே அவங்க தொடர்ச்சியாக ரீல்ஸுக்காக 2 ஷார்ட்ஸு 2 கட்டு அதுக்காகவே ஆட்சி செய்கிற மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஜோசப் விஜய் அவர்கள் மேலே சில நம்பிக்கையோட சில மக்கள் வாக்களித்தாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வெறும் ரீல்ஸ்லேயே ஜோசப் விஜய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதே சமயம் விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது மீண்டும் மீண்டும் திருட்டு திமுக அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, இப்போ நீங்கள் ஜோசப் விஜய் அவர்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்தில் இல்லை கரூரில் பேசுனதை பற்றி நம்ம பேசணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். தான் முதலமைச்சர் பதவியில் இருக்கும், தனக்கு கீழே தான் காவல்துறை இருக்குது, தான் கீழே தான் செயல்படுதுன்றதை அவர் மறக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கரூர் சம்பவத்துக்கு மோடி மாதிரியே ஆட்சிக்கு 50 நாளைக்கு அப்புறமும் திரும்ப இப்போ மோடியை போய் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவார், காங்கிரஸ் கிட்ட போயிடுவார், நேரு கிட்ட போயிடுவார், மிஸ் ஆகினா பாகிஸ்தான் கிட்ட போயிடுவார். அதை கடந்து அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. அதே மாதிரி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி எப்படி ஆகிட்டாருன்னா, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு தான் முதலமைச்சராக இருக்கும், நிர்வாகம் தாங்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் திமுகனா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்று. ரெண்டாவது, ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக உணரணும். தனக்கு கொடுக்கப்பட்ட நேரமாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் 7 மணி நேரம் காலதாமதமாக வந்தது யார்? ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதை அவர் மறுக்கவே முடியாது. தன்னுடைய அஃபிஷியல் பேஜில் புசியானது என்ன போட்டிருந்தார்? 8:30 மணிக்கு ஒரு ஸ்பாட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் 8:30 மணிக்கு தான் ஃப்ளைட்லேயே ஏறுறாரு. அதை பற்றி எந்த இடத்துலையுமே ஜோசப் விஜய் பதில் சொல்ல தயாராகவே இல்லையே. சரி, அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவர் யாராவது அவங்க கட்சிக்காரங்க குறைந்தபட்சம் ஜோசப் விஜய் அவர்கள் ஓடி சென்னைக்கு வந்துட்டார். குறைந்தபட்சம் அவங்க பொதுச் செயலாளர் போய் யாராவது பார்த்தாங்களா? இல்லை அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் போய் பார்த்தாரா? யாரை போய் பார்த்தாங்க? ஓடி போய் நின்னது யார்? திமுக நின்றுச்சு. பிரச்சனையை சந்திச்சது யார்? திமுக பார்த்துச்சு. உதவிகள் செஞ்சது யார்? திமுக பண்ணாங்க. அரசாங்கம் வேகமாக செயல்பட்டுச்சு. திமுக என்னதான் இப்படி குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே முதலமைச்சர் விஜய் தான் நிரந்தர முதலமைச்சர்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட சொல்றாரு. இல்லை, நீங்கள் நிரந்தர முதலமைச்சர் நீங்கள் யாருமே கிடையாதுமா. ஒன்று தெரிஞ்சுங்களேன், அரசியலில் வெற்றி தோல்விலாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், அதெல்லாம் கிடையாது. மக்கள் மனசில் யார் இருக்காங்க, மக்களுக்காக யார் செய்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். பெருந்தலைவர் காமராஜரை நம்ம இன்றைக்கும் நினச்சி பார்க்குறோம். ஆனால் அவர் கடைசியாக எலெக்ஷனில் தோத்தார். பக்தவச்சல முதலமைச்சராக இருக்கும்போது அரசியலில் தோற்றுருக்கார். அம்மையார் 4 தொகுதியில் தேர்தலில் நின்று 4த்துலேயுமே தோற்றுருக்காங்க. சரிங்களா? ஆனால் இவங்க எல்லாருமே மக்கள் மனசில் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் நிரந்தர முதல்வர் எந்த ஆணவத்தில் பேசுகிறீங்க? உங்களுக்கு இந்த ஆணவத்தை எந்த அடிப்படையில் வந்தது? மக்களை பற்றி உங்களுக்கு குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மக்கள் தொகையாவது தெரியுமா? அவங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியுமா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
குறைந்தபட்சம் அவங்களோட தேவைகள் அறிந்து அதுக்கான திட்டங்கள் உங்களால் தீட்ட முடியுமா? இந்த 50 நாள்ல சொல்லுங்க பார்ப்போம், எந்தையாவது ஒரு திட்டத்தை தீட்டிட்டாருன்னு? இந்த தங்க மோதிரம் போட போறாரு சார், இல்ல மின்சாரம் நீங்க இலவசமா அந்த கொடுத்திருக்காரு. எல்லாரும் இந்த தங்க மோதிரம் போட போறாரு, இல்லைன்னா வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த மாதிரி ஏதோ சொல்றீங்கல்ல. மின்சாரம் இப்போ இலவசம். இந்த இலவச மின்சாரம்லாம் பேசணும், செம நகைச்சுவையா இருக்கும். அதெல்லாம் நீங்க 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீனா எல்லாருக்கும் கொடுத்தோம் நாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது திமுக. ஆனா நீங்க 500 யூனிட் யூஸ் பண்ணாதான் 200 யூனிட், 550 யூனிட் யூஸ் பண்ண கிடையாது. அப்போ ஒரு பொய்யான வாக்குறுதினை கொடுத்துருக்கீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்றீங்கல்ல, குறைந்தபட்சம் நீங்க வந்து லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க, கிரைம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, மகளிர் காவல் நிலையம்னு சொல்லுவாங்க. நீங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது, அடிதடி கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு எஸ்ஐ இருப்பார், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவரு ஐஓவா இருப்பார், அவர் வந்து எஃப்ஐஆர் போடுவார், கையெழுத்து போடுவார், எல்லா பவர் அவருக்கு உண்டு. கிரைம் நடந்தாலும் செயின் நடந்துட்டாங்க அதுனா அதுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஒரு எஸ்ஐ இருப்பார், ஐஓன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கையெழுத்து போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, அவங்களுக்கு பவர் உண்டு. குடும்ப பிரச்சனை தீர்க்கிற அந்த மகளிர் காவல் நிலையத்தில் கூட ஐஓ உண்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு என்ன பவர் இருக்கு? நீங்க ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படையில் ஒரு எஸ்ஐ பிடிக்கிறாங்கன்னா யார் எஃப்ஐஆர் போடுவா? சொல்லுங்க பார்ப்போம், சட்டப்பிரகாரம் சொல்லுங்க, யாருக்கு பவர் இருக்கு? அப்போ ஒருத்தர் பிடிப்பாங்க, ஒருத்தங்க ஒரு இடத்துல ஆஜர் பண்ணாங்கன்னா எப்படி வந்து கம்பெயின் ஆகும், எப்படி ஒரு மேட்ச் ஆகும் அந்த விஷயம்? சின்ன பிள்ளைத்தனமா செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க நிர்வாகத்தை 50 நாளா. உங்களோட மொத்த கையாளகத்தனமா அப்பட்டமா வெளியில தெரியுது. இதை எப்படி நீங்க வந்து சாதனையா பேச போறீங்கன்னு நினைக்கிறீங்க? நிரந்தர முதல்லாம் கிடையாது. நீங்க அடுத்த தேர்தல் வந்தா முதல்ல நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் வெற்றியை வந்து நான் இதுவா சொல்லலை, ஆனா அந்த வெற்றி உங்களுக்கு வந்து ஆணவம் அதிகமாகி தலைகணத்துல தலையோட உச்சத்துல உட்காந்துக்குது. உங்களுக்கு மக்களை பார்க்க தயாரா இல்லை. 60 நாள் ஆகுது இன்னைக்கு வந்து பெரம்பூர் குறைந்தபட்சம் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்துக்கு தரகத்துக்கு குறைந்தபட்சம் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்லலை இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா இடைத்தேர்தல் வரப்போகுதுன்ட்டு திருச்சி கிழக்குக்கு போறீங்க, கரூருக்கு போறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. நன்றி சொல்லணும்ல, உங்களை எம்எல்ஏ வைக்கிறாங்களா ஒரு தொகுதியில் மக்கள், அந்த மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மக்களை போய் சந்திச்சிங்களா? ஒரு தெருமுனை கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம், என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். அப்பட்டமா தெரியுது நீங்க நடிக்கிறீங்க, ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்கன்ட்டு. ஏதாவது ஒரு இடத்துல முதலமைச்சரா இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கண்ணியத்தோட நடந்திருக்காரா ஒரு இடத்துல இது வரைக்கும்? அது சட்டமன்றமா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் கொஞ்சம் வந்ததே கொஞ்சம் தான், அந்த வந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறாரு அவர்? கொஞ்சம் நீங்க செய்யற செயல் எல்லாமே அப்பட்டமா எல்லாத்தையும் வரம்பு மீறி போறீங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுட்டு பல லட்சம் பேர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு பல தடவை எழுதி உட்காந்துனுக்குறான், அரசு வேலை கிடைக்கல. ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் வருது, அதுல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது, அதுல வந்து மரணம் வருது. அந்த மரணத்துக்கு அந்த நடிகன் முதலமைச்சர் ஆனா அரசு வேலை கொடுப்பீங்கன்னா இது நீங்க வந்து அடுத்து இன்னொரு நடிகர் வருவாரா? அந்த நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ ஏதாவது அவர் வந்து வேலை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு படிக்கணும்? படிக்கவே தேவையில்லையே. நேராக சினிமாவுக்கு போய் ஸ்டார் கட்டிட்டு பேனர் கட்டிட்டு பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு நேராக அப்படி போயிடலாமே, ஈஸியாக அந்த இடத்த போய் அடைஞ்சிடலாம். அதுக்காக அவன் கஷ்டப்பட்டு உயிரை குத்து படிச்சுன்னு இருக்கான். எதை முன்னுதாரணமா நீங்க காட்ட போறீங்க சொல்லுங்க மக்களுக்கு? அடுத்த தலைமுறைக்கு என்ன? நீ நடிகனா இருந்து என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நாங்க எதுவுமே கேட்கல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்க நீங்க. இது ஒரு முன்னுதாரணமா ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சிங்க, வேற ஒரு நடிகருக்கு வருதுன்னு வச்சிங்க, அப்போ இதே மாதிரி அரசு வேலை கொடுப்பீங்களா? எதை நீங்க முன்னுதாரணமா சொல்ல போறீங்கன்னு கேட்குறேன். கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசின அடுத்த 5வது நிமிஷம் இடைத்தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க. இதுக்கு திமுக தான் சதி பண்ணியிருக்காங்கன்னு தாவேகா தரப்பினர் சொல்றாங்க. இல்லை நீங்க தடை விதிக்கிறதுன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இன்னைக்கு இருக்கிற
நீதிமன்ற இதில் வந்து யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒன்று, குதிரை பரத்தை ஈடுபடுறது ஜோசப் விஜய் தானே, அதை எப்படி உங்களால் மறுக்க முடியும்? இதில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஜோசப் விஜய்க்கு பசி எடுக்கலனாலும் திமுக தான் காரணம்னு வர, அடுத்தது தூக்க வரலைன்னா நாங்கள் தான் காரணம், தலைவலிக்கு தான் நாங்கள் தான் காரணம், கால் வலிக்கு தான் நாங்கள் தான் காரணம், அந்த மாதிரி சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. ஏங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. உங்கள் ஆட்களே வெளில வந்து சொல்கிறாங்க. மொத்த பிரச்சனையும் திசை திருப்பின்னு இருக்கீங்க. என்ன செய்கிறீங்க மக்களுக்காக? நீங்கள் என்ன செய்வீங்க இந்த 50 நாள் சொல்லுங்கள். ஒன்றுமே செய்யலை. காலையில் வந்துட்டாரு, சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாரு, அவர் கையாலேயே சாப்பாடு சாப்பிட்றாரு, அவரே தண்ணி குடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சாதனையா? இந்த 50 நாளில் குறைந்தபட்சம் மக்களுக்காக நீங்கள் செய்த ஒன்று சொல்லுங்க. இல்ல, ஏன் இந்த கேள்வி தாவேக்கா தரப்பினர் எழுப்புறாங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, பாஜகன்னு தனித்தனியா ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரம் நடத்திருக்காங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அதுலயும் திமுக தான் ரொம்ப மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. இல்லை, நீங்கள் இன்னைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி திமுக தான். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து இந்த 50 நாள் இருக்குல்ல, இந்த 50 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையுமே மக்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய இன்ஸ்டா ரீல்ஸுக்கும் தன்னுடைய சோஷியல் மீடியாவுடைய ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் பேஸாக பார்க்கும்போது மின்சார பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை. ரெண்டாவது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாவேக்காரங்க பண்ணுற அட்ராசிட்டியை வந்து தாங்க முடியல. இது எல்லாத்தையும் மறைச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக போராடுறாரு. ஒன்று. அதில் வந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தார்மீக அடிப்படையில் எங்களுக்கான கடமைன்னு ஒன்று இருக்குது. திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ எதிர்கட்சியாக இருக்கோ அது செகண்டரி பிரச்சனை. நாங்கள் பார்க்காத வெற்றி கிடையாது, தோல்வி கிடையாது. நாங்கள் உச்சத்துலேயே இருந்திருக்கோம். 2 எம்எல்ஏவோட இருந்திருக்கிறோம். கட்சியில் 13-14 வருஷம் ஆட்சிக்கு வராமையும் இருந்திருக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு இயக்கம் திமுகன்ற ஒரு இயக்கம். திமுக காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட நிறைய கட்சிகள் வந்து இந்தியாவில் இன்றைக்கி காணாமல் போயிருக்கு பல மாநிலத்தில். ஆனால் இன்றைக்கும் திமுக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் திமுகவுடைய செயல்பாடு. நாங்கள் குறிப்பாக சொன்னால் மாநில உரிமை வருது, மொழி உரிமை அப்படி இருக்குன்னு சொன்னால் அது திமுக ஆட்சியில் இருக்கோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கும். ஆளுநர் ஆய்வு பண்ணுறாருன்னு சொன்னால் நாங்கள் தான் முதல்ல கண்டன அறிக்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கைதாயிருக்கோம் நாங்கள். ஸோ எங்களுக்குன்னு செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எந்த காலகட்டங்கள்லையும் வந்து மாநில உரிமை சார்ந்து மொழி சார்ந்து நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் பார்க்க மாட்டோம். பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் இருந்தது கிடையாது. இது வரலாறு நான் சொல்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் குதிரைப்பேர ஈடுபட்டு அதிமுகன்னு ஒரு கட்சி அழிக்கிற கட்டத்தில் இருக்கும்போது அதிமுக அமைதியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து குரல் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை தானே. இந்த இடத்துலதான் விஜய் சொல்றாரு அதிமுகவும் திமுகவும் 1-2 பேர் கூட்டு களவாணிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரியே இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மு.க. ஸ்டாலின் நினைச்சா 1 மாசத்துல விஜயோட ஆட்சியை மொத்தமா முடிச்சிருவாருன்னு கூட சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணின்னு விஜய் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிற கேள்வியை தாவேக்காவினர் எழுப்புறாங்க. இல்லை, எங்கள் வாத்தியார் வந்து ஒன்று சொல்லுவார். ஒரு நல்லவனுக்கு பார்க்கறதெல்லாம் நல்லதாக தெரியும், கெட்டவனுக்கு பார்க்கறதெல்லாம் கெட்டதாக தான் தெரியும். இப்போ யார் களவாணின்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த களவாணி இந்த மாதிரி வார்த்தைலாம் நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தால் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இதை விட மோசமான வார்த்தைலாம் நாங்கள் பயன்படுத்துவோம். உங்களால் எங்களை ஒரு நிமிஷம் கூட சமாளிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கூட்டு களவாணிகள்ன்ற வார்த்தை வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. எதனோட அடிப்படையில் அதோட காரணம் வேணும், முகாந்திரம் வேணும். ஒன்று. சொன்ன வார்த்தை மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. அப்படி சொன்ன அந்த வார்த்தைக்கான முகாந்திரம் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்க அதை சேர்த்து சொல்லுங்கள் ஜோசப் விஜய் அவர்களை. நாங்கள் பேசுகிறோம், ஒன்றுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. எவனா ஒருத்தர் எழுதி குத்தான்றதுக்கு நீங்கள் அப்படியே வந்து மேடையில் பேசிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? விளக்கத்தை சொல்லுங்கள். அவர் மட்டும் இல்லாம அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அதைத்தானே சொல்றாங்க. ஏங்க அது மொத்தமாக தற்கூரி கூட்டம் அப்படிதாங்க பேசும். எதுக்கும் தலையும் தெரியாது வாழும் தெரியாதுங்க. தலை தெரியாத வாழ தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் என்னத்தை பேச சொல்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இதன் அடிப்படையில் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். அது நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக வந்து களவாணி அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதனால ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏ வச்சு நீங்கள் எதுக்கு சட்டமன்றத்தில் நிரூபிச்சிங்க?
பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது சிவி சண்முகம் தலைமையில் இருந்த அணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுல்ல, அப்போ ஏன் அந்த களவாணிகளோட சப்போர்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க? அந்த களவாணிகளை தேடி போய் எதுக்கு வீட்டில் போய் சால்வ் போட்டீங்க? அந்த களவாணிகளுக்கு எதுக்கு சோபா அனுப்பிச்சிங்க? அந்த களவாணியில் ஒரு பிரிவை பார்த்து இன்னொரு பிரிவை ஏன் நீங்கள் பார்க்கல? இப்போ இதில் யார் களவாணி? உங்கள் மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எல்லாருமே தெரிவாங்க. உங்களுக்கு பிரச்சனை அதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த மனசு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோசப் விஜய் கிட்ட தான் இருக்குது. அவர் மனசை பொறுத்து வெளியில் பேசிட்டு. அதனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எதையுமே வந்து ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, யாரோ ஒருத்தர் எழுதி தர குற்றச்சாட்டு நீங்கள் பேசுகிறீங்கிறது இது அப்பட்டமாக வெளியில் தெரியுது. எந்த விதமான சந்தேகமே யாருக்குமே வேணாம். ஜோசப் விஜய் அவர்கள் பேசுனது எல்லாமே ஒருத்தர் எழுதி கொடுத்தது, அந்த எழுதி கொடுத்ததை வச்சு அவர் பேசுகிறாரே தவிர அவராக எனக்கு தெரிஞ்சு பேசுன மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம எழுதி கொடுத்தனதை பேசுறதா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது அவரோட ஸ்டேட்மெண்ட்டா தானே பொதுமக்கள் எடுத்து. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவரோட ஸ்டேட்மெண்ட்டு தான், அதனால தான் தப்பாக பேசுகிறாருன்னு சொல்கிறேன். நானும் அவரே தான் நேராக சொல்கிறேன். அவரை எழுதி கொடுத்தாலும் உங்கள் வாயில் வந்த வார்த்தைக்கு நான் உங்களை தான் சொல்கிறேன். கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க, நான் உங்களை தான் சொல்கிறேன். நானும் வேற யாரையும் சொல்லலை. அதனால் அவர் அந்த நாவடக்கத்தோடு பேசணும். அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, அதிகாரத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க, முதல்ல கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு வந்து பேசுங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசாதீங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். யாராவது எழுதி கொடுக்குறாங்க, உண்மைதான், யாரும் இல்லைன்னு மறுக்கல. எழுதி கொடுத்ததை சரியாக பேசுகிறீங்களா? அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் ஜோசப் விஜய். அதே சமயம் கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்கு திமுக ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன பாலம், எதுல ஊழல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அது அவர் தானே சொல்லணும். அதையா இப்போ ஜோசப் விஜய் வந்து வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நீங்க சொல்ற எதுக்கும் உங்ககிட்ட ஆதாரம் இல்லை. ரெண்டாவது, என்ன ஒன்றா பேசலான்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கீங்க. அதனால தானே ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகள்லாம் வந்து கோர்ட்டில் போய் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஜோசப் விஜய் அவர்கள் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, அதை வந்து வசனமாக அவர் படிக்கிறாரு. சினிமாவில் எப்படி கதை வசனத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்தா வந்து நடிச்சுட்டு போவாரோ, அதையே இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து ஒருத்தர் எழுதி கொடுக்குறத மேடையில் நடிச்சுட்டு போகிறார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மற்ற தலைவர்லாம் பேசுனா ஒரே லெவலில் இருக்கும். அவர் பேசும்போது மட்டும் பாருங்கள், என்ன ஆக்டிங் அது எல்லாமே வரும் அவர்கிட்ட இருந்து. அந்த மேடையில் சிரிப்பார், அழுவார், எமோஷனல் ஆவார், எல்லாம் அப்படியே அந்த கலையும் சேர்ந்து வரும் அவர்கிட்ட. திருச்சி கிழக்கு அடுத்து சட்டமன்றம், இப்ப கரூர்ல கூட பாஜகவை பெருசா விமர்சனம் பண்ணி விஜய் அவர்கள் பேசல. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க ஒரு விஷயம், பாஜகவால் உருவாக்கப்பட்ட குழந்தை தான் ஜோசப் விஜய். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, எந்த இடத்துலையும் அவர் மோடியை எதிர்த்து பேச மாட்டார், மோடின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ரெண்டாவது, ஏன்னா இவரோட மொத்த பிரச்சனையும் அவங்க கையில் தான் இருக்குது. இவரோட மொத்த குடிமையும் பிஜேபி கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதே மாதிரி கார் இறக்குமதி மழை பண்ணி அதில் வந்து கோர்ட்டில் அசிங்கப்பட்டதையும் யாரும் மறந்துருக்க மாட்டோம். கரூர் வழக்கம் இன்றைக்கி சிபிஐ கையில் தான் இருக்குது. சரிங்க. அதனால் அவர் எந்த இடத்துலையும், இதே அவர் பக்கத்தில் இருக்க அருண்ராஜ்ன்றவர் ஒரு ஐஏஆர்எஸ் ஆஃபீஸரு, எதுக்காக ரைடு வந்தார் ஜோசப் விஜய் வீட்டுக்குன்றது எல்லாரும் தானே பார்த்தோம். இன்றைக்கி அவர் தானே பத்தில் குறைச்சிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் யார்? பிஜேபியிலேருந்து வந்தவர் தானே. விஷ்ணு ரெட்டி யார்? நீங்கள் இந்த நபர்கள் எல்லாருமே நேரடியாகவோ மறைமுகமாக பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட தொடர்பில் இருக்கிற நபர்கள். இவங்க எப்படி இப்போ பிஜேபி எதிர்த்து பேசுவாங்க? சேஃப்டியாக ஒதுக்கிறாங்களே. நீங்கள் குறைந்தபட்சம் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதியை பற்றி பேசுகிறாருல்ல, அந்த இடத்தோட ஒரு கண்டிக்க தயாராக இல்லையே. தமிழ்நாடுடைய மரபு என்ன? சட்டமன்ற மரபு. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, கடைசியில் தேசிய கீதம் பாடுவாங்க. இன்னைக்கு தேசிய கீதத்தை 2 தடவை பாடினுக்கிறீங்க. அப்போ இந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சது யார்? ஜோசப் விஜய் தானே. இந்த அழுத்தம் கொடுத்தது பாஜக ஆர்எஸ்எஸ் தானே. இப்போ இந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சதுனால தானே இன்னைக்கு அவர் நிர்வாகத்தில் இருக்காரு.
நேற்று வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் வரல, இன்னைக்கு சர்டிஃபிகேட் வருது. எப்படி வருது? கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய ஓனரை வந்து நீங்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்தவரை போடுறீங்களே, அது எதிர்ப்படி அடிப்படையில் சொல்கிறீங்க. யார் உங்களுக்கு அவருக்கு சிபாரிசு பண்ணது? யாரு? ராஜகுருக்கு பதவி கொடுத்தீங்கல்ல, அதை திரும்ப பெற்றீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஐடியாக்கெல்லாம் கொடுத்தது யாருன்னு கேட்குறேன். அதை வெளியே சொல்லுங்க, அந்த நபர் யாரு? அப்போ நீங்கள் எப்படி பிஜேபியோட சித்தாந்தத்தையோ கொள்கையோ மறைமுகமாக திணிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நபர் தான் ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தின்னு இருக்காங்களே, அதை கேட்கறதுக்கு ஜோசப் விஜய்க்கு தெம்பு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அரிசியோட அளவை குறைச்சிருக்காங்களே, கண்டிச்சு பேசிட்டாரா? மேகதாது அணை கட்ட போறேன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு ஜோசப் விஜய் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஏன்பா அப்படி சொன்னா அது கேட்கறதுக்கு ஒரு சின்ன தைரியம் வேணுமே, இருக்கா? மொத்த உரிமையில் அடமான வைக்கிறீங்க. யாருக்காக அடமான வைக்கிறீங்க? எதுக்காக அடமான வைக்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துங்கள்லையும் தமிழ்நாட்டோட உரிமையை அடமான வச்சுருக்கிறார் ஜோசப் விஜய் அவருக்கு. கேட்க ஆள் இல்லை. அப்படி கேட்கணும்னா எதிர்கட்சியாக இருக்கிற திமுக மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுன்னு இருக்கு. அப்போ ஜோசப் விஜய் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தில் எங்கே இருக்காருன்னா, எந்த இடத்துலையும் தன்னுக்கும் தன்னோட நண்பர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக பிஜேபியோட காம்ப்ரமைஸு, கர்நாடகாவோட காம்ப்ரமைஸு, காங்கிரஸோட காம்ப்ரமைஸு, தனக்கு பதவி வேணும், அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக எல்லா வகையிலையுமே எல்லா தவறான பாதையிலையுமே ஈடுபடுறாருன்னு வெளிப்படையாகவே தெரியுது. எந்த சந்தேகமும் இதில் வேண்டாமே. பிஜேபி அவர் எதிர்க்கவே மாட்டார், கடைசி வரைக்கும் எதிர்க்க மாட்டார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஒவ்வொரு உரிமையாக தமிழ்நாட்டோட உரிமையாக அடமான வைக்க தான் போகிறாரு, பார்க்க தான் போகிறீங்க. அதே சமயம் பொதுமக்களை பார்த்து உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா விஜயோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. லஞ்சம் கேட்கறவங்க கிட்ட இதை சொன்னா அது எடுபடுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் முதலமைச்சராக இருக்க ஜோசப் விஜய் ஒரு விஷயத்தை உணரணும். நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். யாராவது கேட்டாங்கன்னா எங்கள் முதலமைச்சர் மட்டும் ஸ்ட்ராங்கான நபராக இருந்தால் யாரும் முதல்ல கேட்பாங்களா? ஜோசப் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான முதலமைச்சராக இருந்தால் ஒருத்தர் போய் லஞ்சம் கேட்பாங்களா? கட்டாயமாக கேட்க மாட்டாங்கன்றது தான் நான் நம்புகிறேன். அப்படி கேட்குறாங்கன்னா முதலமைச்சர் மேலே பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அவருக்கு பிரச்சனை என்னன்னா, எழுதி கொடுத்தாச்சு, வசனத்தை பேசணும், இது வெளியில போகும்போது எப்படி அர்த்தம் கொள்ளப்படுமோன்னு அவருக்கு புரியல, பேசிடுறாரு. அது எப்படி சாத்தியப்படுன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. அப்போ ஜோசப் விஜய் என்ன பண்றாருன்னா, தான் ஏதோ உலக உத்தமர் மாதிரியும் அதிகாரிகள் தான் தவறு பண்றாங்க மாதிரியும் அவங்க மேல பழிய போட்டு இவர் தப்பிக்க பார்க்குறாரு. எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி நினச்சிக்கிறான், மக்கள் நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறார். ஸோ அது உண்மையான விஷயம் இல்லைன்னு சொல்லவா. இங்கே இருக்கிற இந்த மொத்த ஜோசப் விஜய் அவர்கள் செய்கிறார்ல இந்த மொத்த ட்ராமா ஒன்று, இந்த மொத்த ட்ராமாவுக்குமே கதையோட கதாநாயகன் அவர் தான். தயாரிப்பு ஆதவர்ஜினா, கதை வசனம் டைரக்ஷன் வேற ஆளு. இதுதான் இப்ப நடந்துன்னு இருக்குது. நீங்க வேற ஒண்ணுமே இங்க நடக்கல. எல்லா அரசியல் மேடைகள்லயும் ஆதவர்ஜுனா பேசுவார், ஆனா கரூர் மேடையில மட்டும் பேசலையே. அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப பேசிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த இணைப்பு விழாவில் பேசினாரு பாருங்க, எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது, நாங்கள் தீர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் நடிச்சு பார்த்தாரு, சைடு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்ட்டு. அது அப்பட்டமாக அருந்து போய் உச்சநீதிமன்றத்தில் கொட்டு வாங்கி உட்காந்துக்கிறாரு. அது ப்ரைவேட்டாக தனியாக கேஸ் போட சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். தனியாக அந்த கமிட்டியில் கொடுத்துங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் எப்படி பேசுவார்? அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு பழைய சினிமா படத்தோட வசனம் வரும், வேலைக்கு சேர்ந்த புதுசில் யூனிஃபார்ம் போட்டு ஜோரில் இப்படிலாம் ஆடுறது தப்பு இல்லைன்ட்டு. இவங்க என்ன பிரச்சனைனா, அரசியலுக்கு வந்த புதுசு, அதிகாரம் கிடைச்ச புதுசு, என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன நடந்துக்கிறோன்னுமே தெரியாமல் ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அந்த நிர்வாகத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்களே தவிர எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இவங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியாது.
அப்பட்டமாக போய் பேசுறது. நான் சொல்கிறது அப்பட்டமாக வந்து இப்போது ஏவா வேலன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னு ஒரு மேடையில் பேசினார் ஜோசப் விஜய் அவர்கள். இப்போ நேற்று வந்து முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அந்த மாதிரி பேசக்கூடாது. முதல் ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு தரவு எடுத்து வச்சு அந்த தரவுல அடிப்படையில் நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. என்னைக்கு நேற்று அவர் வெளியில் சிங்கப்பூர்லேருந்து வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. எத்தனை வருஷமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், என்னன்னைக்கெலாம் போகிறோம், என்னைக்கு போக வேண்டியது ஃப்ளைட் டிக்கெட் என்னைக்கு, விசா கிடச்சிது என்னைக்கு, அது எப்படி தேதி மாற்றப்படுதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்? மன்னிப்பு கேட்பாரா? அப்போ அந்த பதவிக்குரிய கண்ணியம் முதல்ல உங்ககிட்ட இல்லை. நாகரிகம் சுத்தமாக கிடையாது. என்ன பண்ண போறீங்கன்னு உங்ககிட்ட கிடையாது. அப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபேக் நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறீங்க. அதனால அருந்து அசிங்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று இருக்கீங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாதுல்ல. அந்த அரசு பணி கொடுத்தது கூட நான் சொல்கிறேன்னே, கூட இந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் எதுக்கு தானே செஞ்சாங்க. அப்போது நீங்கள் செய்கிற செயலெல்லாம் சுய விளம்பரத்துக்கும் உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் நிர்வாகம் செய்கிறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். முன்னாடியே ஆளுநரை சந்திச்சு திமுக விஜய் ஆட்சியில குதிரை பேரம் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப மீண்டும் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படி தொடர்ச்சியா பல கட்சி தலைவர்களும் விஜயோட தாவேக அரசு மேல குதிரை பேரம் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆளுநர் ஒருவேளை நடவடிக்கை எடுத்த தாவேக ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் எடுக்க முடியாதுல்ல. ஏன் எடுக்க மாட்டாருன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சி தானே இங்கே மறைமுகமாக நடைபெறுது. அவங்க எப்படி எடுப்பாங்க? கூப்பிட்டு குறைந்தபட்சம் விளக்கம் கேட்டிருக்கலாம்ல. ஆனா அதே ஆளுநர் தானே விஜய் ஆட்சி அமைக்க விடாம 4 தடவை திருப்பி அனுப்புனாரு. இல்லை, நீங்கள் அந்த டைமில் நடந்த கூத்துக்கும் இப்போ இருக்கிற கூத்துக்கும் வந்து அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அந்த 4 தடவை போகும்போது இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேவிஎன் படத்தோட ப்ரொடியூசர் அன்னைக்கே வந்து நின்றுந்தார். எப்படி வந்தார்? யார் அவரு? எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தார்? யாருமே பதில் சொல்லலையே. அப்போது இன்னைக்கு ஆளுநர் வந்து இன்னைக்கு மறைமுகமாக வந்து பிஜேபியோட மும்மொழி கொள்கை மறைமுகமாக திணிக்கப்பட்டாச்சு. அதை நீங்கள் யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் இந்த ஜோசப் விஜய் வந்ததுக்கு அப்புறமா மறைமுகமாக வந்து ஆளுநரோட பேச்சு கேட்டு தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க. 2 தடவை தேசிய கீதத்தை பாடுறீங்க. அப்போ இப்படியான பிரச்சனைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக தானே செய்கிறீங்க. அப்போ பிஜேபியோட ஆட்சி தான் நீங்கள் மறைமுகமாக நடைபெறுது. அதை எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்ப ஆளுநர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டார். அவர் கூப்பிட்டு குறைந்தபட்ச விளக்கம் கேட்டிருக்கணும், அதை கேட்கலையே. இப்போ நாம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தா அன்றைக்கு இருந்த ஆளுநர் வந்து அந்த உரையே படிக்காம போனார். அப்புறம் படிக்கும்போது அவர் இஷ்டத்துக்கு அதை டிக்டேட் பண்ணார். ஆனால் இந்த ஆளுநர் எல்லாத்தையும் படிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு தேவையான ஆட்சி வந்துடுச்சுன்னு தானே உண்மையாக நடக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தனக்கு எதிராக ஒரு ஆட்சி செய்தால் நிச்சயமா இப்படிலாம் நிம்மதியாக விட மாட்டாங்க. அப்போ தனக்கு சாதகமான ஒரு ஆட்சி நடக்கிறதுனால தான் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்றதை நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் நம்பிக்கை எனக்கு இல்லை. தொடர்ச்சியா தாவேகாவோட ஆட்சியில பள்ளிகள்ல தாவேகா கட்சியினர் உள்ள போறதும் விஜயோட போட்டோ மாட்டுறதும் விஜயை பத்தி பேசுறதும் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்க. அதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் இவங்களோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்கள் இந்த ரீல்ஸ் ஆட்சி நடக்குதுல்ல, ஜோசப் விஜயோட ஆட்சி வந்து ரீல்ஸ் ஆட்சி. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்ட ஒழுங்கோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து தாவேகா நிர்வாகிகளே ஈடுபடுறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. நீங்கள் வந்து மாமூல் கேட்குறதா இருக்கட்டும், பாலியல் சீண்டல் வழக்காக இருக்கட்டும், ஃபோக்சோ வழக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் சொந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ மேலேயே வந்து 2 மகளிர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை இல்லையே சரவணன் மேலே. அதை பற்றி இன்னி வரைக்கும் பேசவே இல்லையே, பேசவும் தயாராக இல்லையே.
அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி அவங்க பேசுவாங்க? திரும்ப திரும்ப நீங்கள் இந்த எம்எல்ஏ சேரில் போய் உக்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, அமைச்சருடைய கார்களில் வலம் வர்றது, இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கட்டுப்படுத்துவீங்க? அது ஜோசப் விஜய் தான் செய்யணும். குறைஞ்சபட்சம் தன்னுடைய எம்எல்ஏகளுக்காவது, தன்னுடைய கட்சிக்காரங்களுக்காவது இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே அவர், இது வரைக்கும் கொடுக்கலையே. பேசவே இல்லையே அவர், அதை பற்றி கண்டிக்கவே இல்லையே. அப்போ செயல்படாத ஜோசப் விஜய் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க பிரச்சனையே வந்து செயல்பாடு தான். இந்த செயல்பாடு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஜோசப் விஜய் வாயை திறக்காம, ஜோசப் விஜய் வேலை செய்யாம இது எல்லாம் சரி பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு சரி பண்ணவே முடியாது. தெரியாதுங்க, வெளிப்படையா சொன்னா அவங்களுக்கு எதுவும் நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. இப்ப விஜய் இதை மறைமுகமா ஆதரிக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, மறைமுகமா ஆதரிப்பாரா இல்ல அதை எதிர்க்கிறாரா, ஒன்று அவர் வாய் திறந்து பேசணும். இதை வந்து அவர் வந்து இதை செஞ்சிருக்கீங்க செய்யாதீங்கன்னு சொல்லணும். செய்ய மாட்டார். அப்போ அவர் அது என்ன மனநிலையில் இருக்காரு, இல்லை அவருக்கு அது தெரியுதா தெரியலையா, அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒரு வேளை தெரியாமே இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ முதலமைச்சர் ஒருத்தர், முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர், எல்லாம் முதல் போட்ட அமைச்சரே பார்த்துக்கிட்டோன்றதுக்காக அவர் வேடிக்கை பார்த்தாருன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ முதல் போட்ட அமைச்சர் இது பதில் சொல்லணும், இல்லை மக்களால் முதலமைச்சர்னு சொன்னதும் பதில் சொல்லணும். இங்க ரெண்டுமே இல்லை. ஒன்று ஆதவர்ஜினா சொல்லணும், இல்லைன்னா ஜோசப் விஜய் சொல்லணும். அதுதான் ஒருத்தர் முதல் போட்ட அமைச்சர், ஒருத்தர் முதலமைச்சர்னு சொல்லணும். முதல் போட்ட அமைச்சர் அமைதியா இருக்காரா இல்லை முதலமைச்சர் அமைதியா இருக்காருன்னு இங்கே தெரியல. ஸோ இந்த ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வரும். முதல்ல இந்த கட்சியையோ இந்த ஆட்சியையோ தாவகக்காரங்கிட்டதும் காப்பாற்றணும். இந்த டிவிகேக்காரங்க பண்ற அட்டகாசம் தமிழ்நாட்டு மக்களால் தாங்க முடியல. மாமூல் வசூல் பண்றது இதெல்லாம் இன்னொரு பக்கம். இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சா ஏதாவது செய்வாரான்னு கூட எனக்கு தெரியல. அவருக்கு தெரியுதா தெரியலையா, அவர் என்ன கட்டத்தில் இருக்கிறாருன்னே தெரியல. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசு நிகழ்ச்சிகள்லையும் வந்தே மாதரம் பாடப்படணும்னு இப்ப கட்டாயமான சுற்றறிக்கையை ஒன்றிய அரசு அனுப்பியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஒன்றிய அரசு வந்து ஜிஓ வேற, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ஆர்டரெல்லாம் போடலை, ஜிஓவெல்லாம் போடலை. எதிர்க்கிறதுக்கு துணிவு வேணும். நம்மளுடைய உரிமையை காப்பாற்றணும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, மொழி உரிமையோ மாநில உரிமையோ இன உரிமையோ, இங்கே இருக்கிற பண்பட்ட மனநிலை, மத உரிமை, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன் மத உரிமைன்னு சொல்கிறேன்னா, இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான பஞ்சாயத்துலேயும் ஜோசப் விஜய் பேசுறதில்லை. கோர்ட்டு ஆடு மாடு வெட்டுறதுல பஞ்சாயத்து தடை விதிக்குதுன்னு சொன்னாலும் பேச மாட்டார். பிரச்சனையே வந்து இங்கே ஜோசப் விஜய் தான். ஸோ இந்த சுற்றறிக்கை வருது அப்படின்னு சொன்னால் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதவியேற்புழாலேயே அது பாடப்பட்டது. ஸோ தன்னுடைய பதவிக்காக மாநில உரிமை அவர் அடமான வைக்கிறாருன்றது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஆட்சி வந்தது, பிஜேபி ஆளுச்சு, வந்தே மாதிரி பாடப்படலையே. பக்கத்தில் கேரளாவில் அதே பதவியேற்பில் வந்தே மாதிரி பாடப்படலையே. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அது பாடப்படுதுன்னா அப்போ அதை விட்டு கொடுத்தது யாரு? ஜோசப் விஜய். அப்போ நீங்க விட்டு கொடுத்த ஜோசப் விஜய் கிட்ட போய் நீங்க இதை பத்தி பேசணும்னு சொன்னா அவருக்கு அதை பத்தி என்ன தெரியும்? இல்லை எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு கவலை எல்லாம் கிடையாது, எனக்கு என் பதவி முக்கியம்னு நினைச்சாருன்னா அதையும் அவர் தான் சொல்லணும். ஸோ இவருக்கு குறைந்தபட்சம் பிஜேபி ஆள்ற மாநிலத்திலேயே பாடல இந்த பாட்டு, தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆள்ற கேரளால பாடல அப்படின்றதா தெரியுமா? அவரு இந்த சினிமா ஷூட்டிங் போய் என்ன ஆயிட்டாருன்னா வாரத்தில் 2 நாள் வீக் டேஸ் மாதிரி ஆயிட்டாரு.
அந்த 2 நாள் தொடர்பு கொள்கிறாங்களா, தொடர்பு கொள்ள முடியலையா, நிகழ்ச்சி இருக்கா, நிகழ்ச்சி இல்லையா, எதையாவது குறைந்தபட்சம் முதலமைச்சர் இருக்கிற இடத்த வந்து முகாம் அலுவலகம்னு சொல்கிறாங்க. அந்த முகாம் அலுவலகத்துக்காவது யாராவது வராரா, ஃபைல் பார்க்குறாரான்னு தெரில. எப்படி ஆகி போச்சுன்னா, சார் கருப்பு சட்டை போட்டு வந்தார், சார் வெள்ளை சட்டை போட்டு வந்தார், சார் பட்டு வேஷ்டி கட்டின்னு வந்தார். இந்த மாதிரி தமிழ்நாட்டோட நிலைமை மாறி போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வளர்ச்சியை பேசின ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு ரீல்ஸை பேசிட்டு இருக்காங்க. அப்போ வளர்ச்சியை பத்தி இந்த 50 நாள்ல ஜோசப் விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? ஒரே ஒரு இடத்த காட்டு. நான் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி இருந்தது, இந்த 50 நாள்ல நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன், ஒன்று சொல்ல ஒண்ணுமே கிடையாது. மொத்தமா மார்க் போனோன்னா 0 தான் கொடுக்கணும். ரொம்ப நாளைக்கு ரீல்ஸ் வச்சு ஆட்சி நடத்த முடியாது. தயவு செஞ்சு அப்பட்டமா பொய், அப்பட்டமா நடிப்பு, அப்பட்டமா வேஷம். ஏதாவது கேட்டா திமுக, ஏதாவது கேட்டா அப்படின்னா எப்படி அது ஒன்றும் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை வளர்ச்சி. வளர்ச்சிக்கான திட்டங்கள் பத்தி ஏதாவது சொல்லுங்க. இல்லையே. எந்த விதமான 50 நாள்ல எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுமே சொல்லலைன்ற. தாவேகா அமைச்சர்களான கீர்த்தனா, அடுத்து சரத்குமார் உட்பட பல அமைச்சர்களும் தொடர்ச்சியா சர்ச்சையில மாட்டிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க அது தொழில்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சரத்தாக இருக்கட்டும், நீங்கள் சரத் விஷயம்லாம் நீங்கள் பேசணும்னா குறைந்தபட்சம் அவரெல்லாம் மந்திரிலேருந்து நீக்கியிருக்கணும். ஒரு பொது வெளியில் நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தியிருந்தாலும் சரி, அது முன்னாடி பயன்படுத்தியிருந்தாலும் சரி, போதைப் பொருளை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க பொது வெளியில்? அதை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சரத்தை கூப்பிட்டு கண்டிச்சான்னு கூட நம்ம பார்க்கலையே. ஒரு கேள்வி கூட, அந்த மாதிரியான ஒரு செய்தி கூட நம்ம எங்கேயுமே கேள்விப்படலையே. அப்போ ஜோசப் விஜய் வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? பதில் இல்லை. கீர்த்தனா என்ன, அந்த அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க போய் ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் எழுந்து நீ சொல்லுங்கன்னா அதை ரீல்ஸ் எடுக்கிறீங்களோ? மனசாட்சியே கிடையாதா? அந்த குழந்தையோட மனநிலையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாருமே என்ன, அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ரீல்ஸ்லயே ஆட்சி நடத்திடலாம், ரீல்ஸை வச்சே பொழப்பு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 பேரை கூப்பிட்டு ஜோசப் விஜய் ஒன்று கண்டிக்கணும், இல்லைன்னா நீக்கணும். அவர் கண்டிக்கவும் தயாராக இல்லை. ஏன்னா ஒருவேளை இவங்களுக்கு முதலமைச்சர் வேற, இவங்க 2 பேரையும் அமைச்சராக்கின முதல் போட்ட அமைச்சர் வேறையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா முதல் போட்ட அமைச்சர்கிட்ட வேலை செய்ததா சொன்னாங்க கீர்த்தனா. அவங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணதா சொன்னாங்க, வாய்ஸ் ஆஃப் காமர்ஸில். அப்போ நீங்கள் அந்த மாதிரி நபரை வச்சு அமைச்சராக்கி அவங்க செயல்படுற ஒவ்வொரு விதத்தையும் எப்படி பார்த்து ரசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்கள் இந்த தவறு நடக்குது அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் அந்த தவறு எந்த மாதிரியான தவறு, அதனால் யார் பாதிக்கப்படுறா, அவங்களுடைய மனநிலை என்ன, அதனால் சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதெல்லாம் யோசித்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்கன்றதுக்காக நீங்கள் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணால் 10 நாளில் கற்றுக்கலாம். நீங்கள் குறிப்பாக கீர்த்தனா வந்ததுக்கப்புறம் 45,000 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனிஸ் வந்து அண்டை மாநிலங்களுக்கு போயிருக்குன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சி தலைவருமே சொல்கிறாங்க. அதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லையே. நீங்கள் எந்த அமைச்சரோ, ஒரு அமைச்சருக்கு தான் எந்த பதவியில், சுற்றுச்சூழல் அமைச்சரா சுற்றுலாத்துறை அமைச்சரான்னு தெரில, ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு கச்சத்தீவை பற்றி கேட்டால் பேச தயாரா இல்லை. ஒரு அமைச்சருக்கு குறைந்தபட்சம் முதலமைச்சர் வந்து பேசுறாரு கரூரில்,
காவல்துறையை வைத்து கொன்னீங்கன்னு பேசுறாரு. சாமி, அந்த காவல்துறை உங்களுக்கு கீழே இருக்கு சாமி. அப்ப யாரை வச்சு வேலை வாங்க போறீங்க? நீங்க சொன்னதை இப்ப இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஏத்துப்பாங்களா? அப்போ முதலமைச்சர் செயல்பாடு கேள்விக்குறியா இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, தொழில்துறை அமைச்சர் போய் பள்ளி கல்வித்துறை ஸ்கூலுக்கு போய் ஆய்வு செய்கிறாங்க. குறைந்தபட்சம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதை கண்டிச்சாரா? என் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஏன் தலையிடுறீங்கன்ட்டு பதில் இல்லை. ஒரு டெண்டரு 1/2 மணி நேரத்தில் முடிகிறார் புசி ஆனந்த். நீங்க தூய சக்தியா? நீங்க 1/2 மணி நேரத்தில் எப்படி ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணி முடிப்பீங்க? பதில் இருக்கா? கிடையாது. அப்ப அங்க பார்ட்டி ஃபண்ட் போயிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினீங்கனாலும் சரி, டைரக்டா டிவிகே ஃபண்டு வாங்கினீங்கனாலும் சரி, எப்படி போச்சுன்னு கேட்குறேன். முதல்ல யார் பொறுப்பு இதுக்கெல்லாம்? இதுதான் தாவேகாவுடைய மொத்த அட்ராசிட்டி. ஒரு அமைச்சர் இபி மினிஸ்டர் பார்த்து கேட்டிங்கன்னா மின்வெட்டு பிரச்சனைக்கு போய் கேட்குறோம், காமெடியாக பதில் சொல்கிறாரு, பீஸ் கேரியர் பிடிங்கின்னு போயிட்டாங்கன்ற. பீஸ் கேரியர் பிடிங்கின்னு போனது காலையில் 11 மணிக்கு, கரண்ட்டு கட் ஆகுது ராத்திரி 11 மணிக்கு. பதில் இல்லை. ஒரே ஒரு அமைச்சரையாவது காட்டுங்க, ஒரு அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டாங்கன்ட்டு. மொத்த பேரும் பூஜ்ஜியம். இந்த மொத்த பூஜ்ஜியத்துக்கு என்ன மதிப்பு கொடுப்பீங்க சொல்லுங்க? பூஜ்ஜியத்துக்கு என்னைக்குமே மதிப்பு கிடையாது, தனியாக இருந்தா. அந்த மாதிரி டோட்டல் பூஜ்ஜியம் இந்த தாவேகாவுடைய ஆட்சியும் ஜோசப் விஜயோடைய நிர்வாகமும். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்யான நெரட்டிவ் செட் பண்ணி கரூருக்கு போயிட்டு ரீல்ஸ் ரெடி பண்ணுறது, சட்டமன்றத்துக்கு வந்தால் ரீல்ஸ் ரெடி பண்ணுறது, பொய்யா பேசுறது. என்னவோ ஒரு பெரிய இந்த கேள்வி கேட்ட மாதிரி அந்த கேள்விக்கு நாங்கள் ஏதோ பயந்து போயிட்டோன்ட்டு எங்களை நக்கல் வேற பண்ணுறது. இன்னைக்கு மொத்தமாக மூக்க அறுக்கப்பட்டுதானே உட்காந்துருக்கீங்க. என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. ஜோசப் விஜயோடைய நிர்வாகம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லாதது, வெறும் காலி பெருங்காய டப்பா தான். திமுக இருந்து பிரிந்து போன அனைத்து கட்சிகளுமே இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே இப்ப முன்னுக்கு பின் முரணான சில செயல்பாடுகளில் ஈடுபடுற மாதிரி திருமா ஒண்ணு சொல்றாரு, மாணிக்கம் தாக்கூர் ஒண்ணு சொல்றாரு. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையா, அல்லது தாவேக்காவுக்கு அவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கா, அல்லது இந்த முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்களா திருமாவா இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூர், இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் மீண்டும் திமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒரு விஷயம் இந்த தேர்தல் முடிவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி கட்சிக்காரங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவங்க. யாருமே ஜோசப் விஜய் மாதிரி திண்ணையில் படுத்துனவங்க திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி திடீர்னு கட்சி ஆரம்பித்து திடீர்னு பிரச்சாரத்துக்கு போகாமல் திடீர்னு தேர்தல் திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டார். இங்கே இந்த பக்கம் உட்காந்துக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்டவங்க. இவங்க அவங்களோட எப்படி போய் கம்பைன் ஆவாங்க? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் இருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே என்னன்னா பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி நேரடியாகவும் மறைமுகமாக வந்துடக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்தில் தான் போய் ஆதரிச்சதே. விருப்பப்பட்டு ஆதரிச்சாங்களா, சந்தர்ப்ப சூழ்நிலை ஆதரிச்சாங்களோ ஆதரிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க நடந்துக்கின விதம் ஒன்று இருக்குல்ல, அதில் ஜோசப் விஜய் நடந்துக்கின விதம் ரொம்ப மோசமான ஒரு விதம் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆட்சி இருக்கு, சரி ரைட்டு, அந்த கூட்டணிக்கு முதல்ல ஒரு பேர் வைக்க முடியுதா? கூட்டணின்னு இருந்தா கிடையாது. இப்போ நாங்கள் வச்சிருக்கும் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு வச்சிருந்தோம். தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு. ஜோசப் விஜய் ஒரு கட்சி ஆட்சி இன்னைக்கு நடக்குது, கூட்டணி ஆட்சி நடக்குது. அந்த கூட்டணிக்கு குறைஞ்சபட்ச பேர் சொல்லுங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த கூட்டணிக்கு ஒரு புதிய பேர் வச்சிருக்கோம் ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. என்ன பேரு? வடிவேல் மாதிரி தான் கேட்கணும், இப்போ பேர் வச்சியா சோறு வச்சியான்னு. அதுக்கு பேர் சொல்லுங்க தயவு செஞ்சுன்ற. நான்
அப்படி ஒன்று இல்லவே இல்லையே, வெறும் பூஜ்ஜியமாக தானே, திரும்ப பூஜ்ஜியமாக தானே இது இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த நிர்வாகமே தெரியல. எனக்கு பாவமாக தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ அரசியல் வந்து நீங்கள் மக்களுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த தலைவர்களுடைய அனுபவமும் ஜோசப் விஜயோட வயசுமே வந்து மேட்ச் ஆகாது. அப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருப்பார், அவர் நிர்வாகம் முன்னார், அவங்களுக்கு இவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து அண்ணன் திருமா இருக்கட்டும், இல்லைன்னா சண்முகன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே யார் அண்ணா இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கிறவங்க யார் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு பிஜேபின்னு ஒரு கட்சியை தடுக்கணுன்றது நோக்கத்துக்காக தான் போனாங்க. ஆனால் அவங்க செயல்பாடு வந்து ஒரு நகைச்சுவையான செயல்பாடாக இருக்கிறதுனால அவங்களால ஜீர்ணிக்க முடியாத அந்த முரண்பாடான பேச்சு இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றதுக்காக நாங்கள் நம்புறோம். அப்போ அவங்கெல்லாம் மீண்டும் திமுகவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்க எதிர்பார்த்த ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, ஜோசப் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை அருந்து போகும்போது நிச்சயமாக திரும்பி வந்து தானே ஆகணும். வேற எங்கே போவாங்க? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லையே வேற. ஆனா இதே கட்சிகளை திமுக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கே, அப்போ அது எப்படி? இல்லை, அரசியல்ல வந்து விமர்சனங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு விமர்சனமுமே யார் மேலே விமர்சனம் வைக்கல அரசியல்ல? எல்லாரும் எல்லார் மேலேயும் விமர்சனம் வச்சிருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை தான் எங்க பிரச்சனை. அந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீங்க ஜோசப் விஜய் அவர்கள் பேசுற அந்த பேச்சு, நாம சொல்ற இப்ப குற்றச்சாட்டு எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அதோட முடிவு வந்து மக்கள் எடுக்க போறாங்க, கூட்டணி தலைவர் நிச்சயமா எடுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம். தாவேக அரசுல தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்தா குற்ற சம்பவங்களே நடக்காது, அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே நடக்காதுன்னு உறுதி அளிச்சுட்டு தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா இப்போ தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நடக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? அதான் நிர்வாகம் தெரியல, நிர்வாகம் பண்ண முடியல. சினிமாவில் வந்து நீங்கள் 3 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். ஓப்பனிங் ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு சென்டிமெண்ட் சீனை வச்சிங்கன்னா இன்டர்வல் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அதே செட்டப் பண்ணிட்டு படத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ரியல் லைஃபுக்குள்ளே நீங்கள் வரும்போது, இந்த நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே வரும்போது, உங்கள் ஆட்சி, நீங்கள் உங்கள் கட்சியும் உங்கள் நிர்வாகிகள் பண்ணுறதையே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு நான் சொல்ல வரேன். அது ஒரு பெரிய பட்டியல். அது வச்சோம்னா 3 வயசு குழந்தையிலேருந்து கற்பழிப்பு கேஸ்லேருந்து எல்லாம் தாவேகா நிர்வாகிகள் மேலேயே இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த நிர்வாகிகள் மேலேயே ஒரு நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லையே. நடவடிக்கை தயாராக இல்லாத ஒரு நபர் வந்து நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? நீங்கள் இந்த 50 நாளில் பார்த்தீங்கன்னா 1500 மேலே கொலை. அப்போ இத்தனை கொலைகள், இத்தனை கற்பழிப்பு, இத்தனை பாலியல் சீனல் வழக்குகள், இத்தனை பெண்டிங் அப்படியே நிற்குது, இல்லை ஊறி போய் நிற்குது. இதை வந்து எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்க? சினிமாவில் யாரோ ஒருத்தர் செய்ய போகிறார், இவர் வந்து செய்ய போகிறது இல்லையா? முதல்ல ரீல்ஸ் போகிறத நின்றுட்டு ரியலுக்கு வரணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த ரியலுக்கு வராமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. மொத்தமாக கெட்டு குட்டிசாராய் நிற்குது. நீங்கள் நிர்வாகமே வந்து நிர்வாகம் கெட்டு குட்டிசார். நீங்கள் அரசு நிர்வாகத்தையும் உங்களுடைய நிர்வாகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா நிர்வாகம் யார் பண்ணுறதுன்னே தெரியலையே. அந்த அந்த கட்டமைப்பு முதல்ல ஜோசப் விஜய் அவர்கள் மாற்றணும். அதை மாற்ற முடியும்னா மக்கள் உங்களை மாற்றுவாங்க. ரொம்ப நாளைக்குலாம் நீங்கள் அந்த பதவியில் இருக்க முடியாது. என்னைக்கு தேர்தல் வருதோ அன்றைக்கி மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை அன்றைக்கி புகட்டுவாங்க. ஜோசப் விஜய் வந்து ஒன்று உணரணும், இது சினிமா இல்லைன்றதை உணரணும். நிஜம். இந்த நிஜத்துக்கு உங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ள நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்க்கணும். இறுதியா ஒரு கேள்வி. பாஜகவை தாவேகா கடுமையா எதிர்த்தா இந்தியா கூட்டணியில திமுகவும் தாவேகாவும் கண்டிப்பா ஒரு அணியில நிற்கும் அப்படின்னு திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இந்தியா கூட்டணின்னு முதல்ல இங்கே இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லை. ஒன்று, டெல்லியிலே அது இல்லை. அதான் 2வது. யார் இருக்கா சொல்லுங்கள் தயவு செஞ்சு. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கூட இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இல்லை, பஞ்சாபில் இல்லை. யார் இருக்கா இந்தியா கூட்டணியில்?
இல்லாத ஒரு கூட்டணியை பற்றி எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கணும்? ஒரு நோக்கம், பிஜேபி எதிர்க்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. பிஜேபியோட சித்தாந்தமோ கொள்கையோ தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ ஒத்து வராது. அதை நம்ம உணரணும். ராமரையே இப்போ அவங்களால காப்பாற்ற முடியல. ராமர் பேரை சொல்லி கோயிலை கட்டி அதில் கொள்ளடிச்சிட்டு இருக்கீங்க. கொள்ளடிச்ச நிலைமை இன்னும் தெரியல. அடுத்தது பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு போயிட்டீங்க, அங்கேயும் விட்டு வைக்கல. ராமனுக்கும் உண்மையா இல்லை, சிவனுக்கும் உண்மையா இல்லை, ஓட்டு போட்ட மக்களுக்கும் உண்மையா இல்லாத பிஜேபி இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒரு கட்சி. அதை எதிர்க்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தாவேகாவோடு சேர்ந்து எனக்கு அவசியம் எங்களுக்கு இல்லை. முதல்ல எங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ற அளவுக்கு தாவேகாவும் ஒரு அரசியல் கட்சியில இல்லை. நீங்க ஆட்சியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், அது வேற. நாங்க சொல்றது திமுக பேசுற சமூக நீதியை தாவேகாவில் பேச முடியாது, செய்ய முடியாது. திமுக பேசின செய்த இடஒதுக்கீட தாவேகாவில் பேச முடியாது. திமுக கொண்டு வந்த பெண் சுதந்திரத்தை பற்றி தாவேகாவில் பேச முடியாது. நாங்கள் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் உங்களால் நடைமுறைப்படுத்த கூட முடியாது. நாங்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சமப்பங்கு கொடுத்தோம், நாங்கள் தான் விதவை திருமணத்தை அங்கீகரித்தோம், நாங்கள் தான் பெண் ஓதுவார்களை நியமித்தோம், நாங்கள் தான் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், நாங்கள் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், நாங்கள் தான் அருந்திதழ் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், நாங்கள் தான் சிறுபான்மை இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். நாங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மாநில உரிமையோ மாநில சுயாட்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் நாங்கள் தான் முதல்ல எதிர்த்தோம். எஸ்சிஆர் கொண்டு வந்தால் நாங்கள் தான் முதல்ல எதிர்த்தோம் இந்தியாவிலேயே. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டி நாங்கள் தான். எங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ற அளவுக்கு தாவேகா ஒரு கட்சியே கிடையாது. தாவேகா ஒரு எல்கேஜி கட்சி. மக்கள் ஓட்டு போட்டாங்க, நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க, நான் அதுக்குள்ள வரல. ஆனா நாங்க பேசுற எங்களுடைய 50 முழக்கங்கள் உங்களால பேச முடியாது. நாங்க இன்னைக்கு சொல்ல, நாங்க அன்னைக்கு சொன்னோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு. வன்முறையை தவிர்த்து வறுமையை போக்குவோன்னு சொன்னோம். இன்னைக்கு இல்லை, 75 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு இந்த மாநிலத்தை நம்பர் 1 பொருளாதார மாநிலமா கொண்டு வந்திருக்கோம்னா நாங்க கொண்டு வந்தோம், நீங்க கொண்டு வந்ததில்லை. ஸோ எங்களுடைய சாதனைன்றது எவரெஸ்ட் உயரத்தில் இருக்கு. நீங்க இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க என்னைக்கு நடந்து எவரெஸ்ட் கிட்ட வர்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ எங்க கூட எல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ற இடத்துலலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே வராது. நாங்க எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணா நேரடியாக எதிர்ப்போம். இப்போ சொல்றேன், திமுக ஆளுங்கட்சியா இருக்குது, எதிர்கட்சியா கிடையாது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் திமுகன்ற ஒரு இயக்கம் நான் சொன்ன இத்தனையும் பேசிக்கிட்டே இருக்கும், காம்ப்ரமைஸ் ஆகாது. நீட்ட ஆளுங்கட்சியா இருந்து எதிர்த்தாலும் எதிர்ப்போம், எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்ப்போம். எங்க இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்தால் நாங்கள் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்ப்போம், எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்ப்போம். ஆளுநர் அட்ராசிட்டி பண்றாரு, ஒன்றிய அரசு தலையிடுதுன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்ப்போம், எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்ப்போம். உங்களை மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நீங்க சொல்றதுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டோம். நீங்க எடப்பாடி ஆட்சியில இதே ஒரு ஆளுநர் ஆய்வு செய்ய தான் போனாரு. அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? இதே இடையில 5 வருஷம் நாங்க இருந்தோம்ல. நான் இந்த லோக்கல்ல சொல்லுவோம், வாயுதாரு விட்டு இருந்தார்ல ஆளுநர் ஒருத்தர், அதை கூட 5 வருஷம் செய்ய முடியலையே நாங்க இருக்கும்போது. போய் ஆய்வு செஞ்சாரா? சொல்லுங்க, கிடையாது. ஆனா இன்னைக்கு செய்யறீங்கன்னா அந்த தைரியம் முதல்ல உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். உங்களை என்னவா மாக்குறாங்க? மக்கள் பார்க்கறது இருக்கட்டும், ஆளுநர் உங்களை என்னவா பார்க்குறாங்க, ஒன்றிய அரசு உங்களை என்னவா பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் அதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் எந்த ஆளுநருக்கு ஏன் வரல?
ஏன் பிஜேபிக்கு அந்த தைரியம் வரல? அதான் லீடர், அதான் தலைவனுக்குரிய பண்பு. தலைவனை பார்த்தாலே பயம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கும்போது அது வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னா உங்களை அந்த மாதிரி மக்கள், அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்களை அப்படி பார்க்குது. உங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை. பீகார் தேர்தலில் போய் திமுகவை திட்டுவாரு மோடி அவர்கள், ஆந்திரா தெலுங்கானாவுக்கு போனால் திட்டுவார். ஏன்? அவங்க செய்த மொத்த அயோக்கியத்தனத்தையும் எதிர்த்து நின்ன கட்சி திமுக. இன்னைக்கும் எதிர்ப்போம். எங்களுக்கு பதவி எந்த காலத்திலையுமே முக்கியம் கிடையாது. இந்த இனம் முக்கியம், இந்த மொழி முக்கியம், இந்த மண்ணு முக்கியம், இந்த மக்கள் முக்கியம். அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் நின்று போராடுவோம். உங்களை மாதிரிலாம் விட்டு குத்துட்டுலாம் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சி இழந்துதான் இருக்கு திமுக. நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா நாங்கள் எத்தனை தடவை ஆட்சியை காப்பாற்றிருப்போம் தெரியும். அதனால தடை நிசா காலத்தில் கட்சியோட பேரை மாற்றினா விட்டுற காலகட்டங்களில் இருக்கும்போது அதிமுக மாறிச்சு, திமுக மாறலையே. அதான் திமுக. இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் ஆகட்டும், 100 வருஷம் ஆகட்டும், திமுக நிச்சயமா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. எந்த கட்சி வேணா வரலாம், போகலாம், ஆட்சியில் இருக்கலாம், எல்லாமே போகலாம். நாங்கள் சொல்கிற கொள்கையை, நாங்கள் பேசுகிற சித்தாந்தத்தையும், நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை முறையும் யாராலையும் இங்கே செய்ய முடியாது. எங்கள் கட்சியோட உட்கட்டமைப்பில் ஒரு எஸ்சி கொடுப்போம், ஒரு துணை பொதுச் செயலாளர். கட்சியோட கட்டமைப்பு அது. மகளிருக்கு கொடுப்போம். எந்த கட்சியில் வச்சுருக்கீங்க? ஸோ அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு விஷயங்களும் திமுக பேசும், செய்யும், செஞ்சிருக்கு, இனியும் செய்யும். அதான் திமுக. ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க.